அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நாளமில சுரப்பி இருக்கு இல்லையா, நாளமில சுரப்பி மற்றும் அதனுடைய செயல்களை பத்தி படிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் தி எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் அவனுடைய பிசியாலஜி செயல்களை பத்தி படிக்கிறது எண்டோக்ரைனாலஜி. யாரு வந்து ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து தாமஸ் அடிசன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் பெய்லிஸ் அண்ட் ஸ்டார்லிங் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஹார்மோனுங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க 1909ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஹார்மோன் அப்படின்றது செக்ரெட்டின். உங்களுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா, ஒன்று வந்து எண்டோக்ரைனாலஜி என்ன சொல்றாங்க, நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை பத்தி படிக்கிறது எண்டோக்ரைனாலஜி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தாமஸ் அடிசன் என்ன சொல்றாங்க, நாளமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து பெய்லிஸ் அண்ட் ஸ்டார்லிங் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹார்மோனுங்கிற வார்த்தையை 1909ல அறிமுகப்படுத்துறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் வந்து செக்ரெட்டின். 4 பாயிண்ட், 4 ஃபேக்டர் தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோக்ரைனாலஜி என்னது, யார் அதனுடைய ஃபாதர், ஹார்மோனுங்கிறத யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அவங்க கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வந்து செக்ரெட்டின். ஓகேவா?